டிவைஸ் ரொம்ப ஹீட் ஆகுது, அவங்களோட கோர் கான்செப்டே வந்துட்டு லூஸ் பண்ணிட்டாங்க. என்னென்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்க. இவன் வந்துட்டு இது iOS 26ன்றது பதிலாக bugOS 26ன்னு வைக்கலாம். டியர் ஆப்பிள், இந்த ஒரு நிமிஷம். இந்த அப்படி அடே ஆப்பிள், போன வாரம் தான் உன்னைய வந்துட்டு அவ்வளோ புகழ்ந்து பேசினேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னமும் சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன். சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். பட் 10 வருஷம் பழைய ஃபோனுக்கு வந்து சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுக்கறது பெருசில்ல தம்பி. இப்போ இருக்க ஃபோனுக்கு நல்ல சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுக்கணும், அதுதான் முக்கியம். என்ன ப்ரோ ஆப்பிள் ஹேட்டரானு கேட்டிங்கன்னா, டேய் நானே பெரிய ஆப்பிள் கண்ணிடா, அதுக்கப்புறம் தான்டா ஹேட்டெல்லாம். நான் இந்த ரேண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நிறைய இப்போ வந்துட்டு மேபி ஆப்பிள் ஃபேன் பாய்ஸ் வந்துட்டு இது பண்ணலாம், இல்லை ஆண்ட்ராய்டு ஃபேன் பாய்ஸ் வந்துட்டு ஆப்பிள்னாலே இப்படி தான் அப்படின்ட்டு சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பி ஏ ஃபேன் பாய், அதாக மட்டும் இருங்க. அதுக்கு மேலே போயிட்டு எப்போ நான் என்னோடய ஃபேன் பாய்ஸாம நான் இன்னும் வந்துட்டு காட்டணும், வெளிக்காட்டணும், அதுக்காக மற்றவனை வந்துட்டு அடக்கணும், இல்லைனா வந்துட்டு மேட்னஸ் ஓவர் ஃபேன் பாய்ஸம் எப்போ ஆகுதோ அந்த டைமில் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கலாம். நம்ம ரீசெண்டாகவே பார்த்துருப்போம், நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் தான், நம்ம நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான். நம்ம அரசியல் பேச விரும்பலை, பட் காலகாலமாக எல்லா க்ரியேட்டர்ஸும் சொல்லிகிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயந்தான், பி ஏ ஃபேன் பாய். பட் அதுக்கு மேலே வந்துட்டு எதுவும் போயிடாதீங்க. அவங்கள நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆகணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை. அவங்க தப்பு பண்ணால் தட்டி கேட்குறதும் ஒரு ஃபேன் பாயோட கடமை தான். அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், iOS 26. iOS 26 நாட் ஜஸ்ட் ஸ்பெசிஃபிக் டு ஐஃபோன். iOS 26 இருக்கட்டும், iPadOS 26 இருக்கட்டும், ஈவன் tvOSல கூட வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இவன் வந்துட்டு இது iOS 26ன்றது பதிலாக bugOS 26ன்னு வைக்கலாம். ஏன்னா அவ்வளோ பக்கு வந்திருக்கு. இந்த பக்ஸை வந்துட்டு நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு காஸ்மெட்டிக் பக்ஸ். இப்போ நம்ம டார்க் மோடில் வச்சுருக்கோன்னா அது லைட் மோடாக வருது, லைட் மோடில் வச்சுருக்கப்போ டார்க் மோடாக வருது, ஒரு மாதிரி ஸ்க்ரீன் ஃப்ளிக்கர் ஆகுது. இதெல்லாம் வந்துட்டு விஷுவல் பக்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி ஃபங்க்ஷனல் பக்ஸ்ன்னு இருக்குது. ஃபங்க்ஷனல் பக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பட்டனை தேடிட்டு இருப்போம், எங்கடா இங்கேருந்து வண்டியை காணும், அந்த மாதிரி வந்துட்டு காணாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்க பக்ஸ்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷனாலிட்டி பக்ஸ் அப்படின்னுவாங்க. ஸோ இது 2மே வந்திருக்கு. பட் ஃபங்க்ஷனாலிட்டி பக்ஸுங்கிறது அந்தளவுக்கு இல்லை, விஷுவல் பக்ஸு நிறையவே இருக்குது. அது மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பக்ஸுங்கிறது வந்துட்டு சொல்லவா வேணும், என்னென்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். இன்ஃபேக்ட் இது வந்துட்டு ஆல்ரெடி நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணது தான். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக iOS 26ல் இந்த லிக்விட் கிளாஸ் வச்சு வரதுனால நிறைய விஷுவல் பக்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது வந்துட்டு அதிக ப்ராசஸிங் எடுத்துக்கும், அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறதுலாம் ரெண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படின்றப்ப வந்துட்டு நிறைய ப்ராசஸிங் பவர் எடுத்துக்கும். அதனால் வந்துட்டு இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு விட்ஜெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில தேர்ட் பார்ட்டி விட்ஜெட்ஸ்க்கு வந்துட்டு அந்த விசிபிலிட்டிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு சிலர் இந்த டார்க் மோடு இல்லை லைட் தீம்லாம் வச்சுருக்காங்க, இல்லை டிண்டட் மோட்லலாம் வச்சுருக்கப்போ வந்துட்டு அந்த விட்ஜெட்ஸில் இருக்கிறது ஒன்றுமே தெரியல, வெறும் ஒரு பிளாக் ஆஃப் ஒயிட்டு இதுவாக பேக்ரவுண்டு மட்டும்தான் தெரியுது. அந்த பட்டன் என்ன சொல்லுது அப்படின்றது தெரில, என்ன இருக்குது, என்ன டீம், என்ன மேட்ச்சுங்கிறதே தெரில, அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஆப்வியஸ்லி நம்ம ஃபுல் ப்ளேமே வந்துட்டு ஆப்பிள் சைட்லேயே சொல்லிட முடியாது. பார்ஷியலி வந்துட்டு இது எந்தெந்த ஆப்ஸோ அந்த ஆப் டெவலப்பர்கிட்டையும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்த ஆப் டெவலப்பர் iOS 26ஓட அந்த டூல் கிட்டுக்கு பொறுத்து இவங்க அப்டேட்டை கொடுத்தாகணும். பட் அதை கொடுக்கல அப்படின்றது வந்துட்டு அது ஆப் டெவலப்பர் சைடில் இருக்க பிரச்சனை. ஆப்பிள் சைடில் இருக்க என்ன பிரச்சனைனா, அதுக்கு நடுவில் இருக்க கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸு, அப்படி இல்லைன்னா ஆன் டிவைஸில் நடக்கிற இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு ஆப்பிள் சைடில் வர இஷ்யூஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த ரெடிட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு கூகுள் ஆப்ஸ் எல்லாத்துக்குமே அந்த டிண்டட் ஐகான்ஸ் இருக்கப்போ வந்துட்டு இஷ்யூஸ் வருதுன்றாங்க. மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் பார்ட்டி யூஸ் பண்ணுறவங்களாம் இப்போ ஒரு சிலர்லாம் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு விட்ஜெட்ஸில் எந்த இஷ்யூஸும் வரல அப்படின்ட்டு. அதெல்லாம் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கனாலே தெரியுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டி விட்ஜெட்ஸ், ஆப்பிளோட அந்த பேட்ரி விட்ஜெட்டு, அதே மாதிரி வெதரு, நோட்ஸ், இது எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் பார்ட்டிலாம் அவன் இஷ்யூஸ் தரமாட்டான். ஏன்னா அவன் ப்ராடக்ட்லேயே பிரச்சனை அப்படின்றப்போ வந்துட்டு கழுவி ஊற்றிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு விஷயம் இருக்குது. செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா, நான் பர்சனலி என்கவுண்டர் பண்ண ஒரு ஐபேட் பக்கு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, iPadOS 26ல் நான் சஃபாரி ஓப்பன் பண்ணிட்டு அதில் நியூ டேப் ஓப்பன் பண்ணால் அதில் இருக்க ஒரு சில எலிமெண்ட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா லைட் மோடுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் அதில் நான் எதாவது டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே டார்க் மோடுக்கு திரும்பி வந்துடுது. உடனே ஆப்பிள் கண்ணிகள்லாம் வந்துட்டு இட் இஸ் நாட் அ பக் பட் இட்ஸ் அ ஃபீச்சர் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஃபீச்சர்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கோ அப்படின்ட்டு எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. நீங்களும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த iOS 26 மெயினாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சுன்னா நல்லா ஒர்க் ஆகுது. பட்
ஒர்க் ஆகாத டைமில் வந்துட்டு அவன் படுத்தே விட்டானையா அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெடிட்லேயும் கூட நிறைய பேருக்கு சிரியில் இஷ்யூஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் ஐபேட் ஓஎஸில் வந்துட்டு நிறைய ஸ்டக் ஆகுது, ஸ்டட்டர் ஆகுது, லேக் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு மோஸ்ட்லி அந்த லேக் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. பட் அப்ரப்ட்லி க்ளோஸ் ஆனதெல்லாம் இப்போ ஒரு சில டைம் திடீர்னு ஆப்பே கிராஷ் ஆகிட்டு க்ளோஸ் ஆகுறது அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பேட்டரி ட்ரெயின். எஸ், பேட்டரி ட்ரெயினுங்கிறது உங்களுக்கு ஆப்வியஸ்லி iOS 26ஓட ஸ்டார்டிங் டைமில், அதாவது லான்ச் ஆன உடனே ஒரு 2 weeks பேக்குன்னு நினைக்கிறேன், 2 weeks 3 weeks பேக்கு லான்ச் ஆன உடனே உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா எல்லாருக்குமே பேட்டரி ட்ரெயின் ஆச்சு. அது வந்துட்டு அந்த இண்டெக்ஸிங்னால இருக்கலாம், இதனால இருக்கலாம், அதே மாதிரி அந்த புது அனிமேஷன்ஸ்னால இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் லேட்டர் அந்த iOS 26.0.1 அந்த அப்கிரேடில் வந்துட்டு இவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஸோ பேட்டரி ட்ரெயினுங்கிறது இன்னுமே இருக்குது, ஓல்டர் டிவைசஸில் நல்லாவே இருக்குது. பட் இப்போ இந்த புது இன்டர்மீடியட் அப்டேட் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எலிமெண்ட்ஸ் தான் வந்துட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மைனர் ஸ்டேட்டஸ் அங்கங்கே நிறையவே இருக்குது, திடீர்னு லோடிங் ஸ்க்ரீன் வருது, ஒரு சிலருக்குலாம் டிவைஸ் ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. இது ஆப்வியஸ்லி இந்த ஸ்டார்டிங் ஹீட்டு இருக்கிறது பிரச்சனை இல்லை, பட் கன்சிஸ்டண்ட்டாக ஹீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆப்பிள் கிட்ட போகிறது பெஸ்ட் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அதன் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா iOS 26 இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மொத்தமாக என்னோடய டிவைஸே ரீசெட் பண்ணிட்டு நான் க்ளீன் இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்ட்டும் பண்ணுறாங்க. அப்போவுமே என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த பக்கு திரும்பவுமே வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் அந்த பழைய பேக்கப்ஸில் இருக்க ஒரு சில அந்த மைனர் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இரேஸ் ஆகிடுது, அதனால் எனக்கு பக்ஸ் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெடிட் யூசர் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு iOS 26ல் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 16 Pro Maxல மொத்தமாக ரீசெட் பண்ணுறது இது பண்ணுறப்போ வந்துட்டு 26 பெட்டராகவே ஒர்க் ஆகுது அப்படின்றாரு. பட் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு iOS 26 நீங்கள் டிவைஸை ரீசெட் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அழகாக iOS 18லேயே வந்துட்டு உங்கள் டிவைஸை பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு 26க்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு 26ல் பக்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரே நாளில் அது வந்துட்டு வருதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு நாளில் வந்துட்டு அந்த டிவைஸ் இண்டெக்ஸிங்லாம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 days யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்பவும் வந்துட்டு இஷ்யூஸ் வருது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா டிவைஸை ரீசெட் பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்யூட்டரில் போயிட்டு திரும்ப அந்த பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் டிவைஸை ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி புதுசாக ஏதாவது ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லை இது சாங்ஸு இல்லை ஆப்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்களா அதெல்லாம் தனியாக எடுத்து எங்கன்னா இதர் வாட்ஸ்அப்லேயோ இதுலேயோ வந்துட்டு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்னா வந்துட்டு ஆப்னியாகவும் இருக்கும், பட் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் வந்துட்டு நீங்கள் எங்கன்னா ஷேர் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்றத நான் சொல்லுவேன். டிவி ஓஎஸில் கூட பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். என்ன ஆச்சுன்னா அந்த ஆப் ஐகான்ஸ்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்டார்டடாக ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு 3D எஃபெக்டோடு வந்துச்சு. பட் ரீஸ்டார்ட் ஆன உடனே அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அது பெட்டராக தான் இருக்குது. பட் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இஷ்யூஸ் வந்தது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஆப்பிள் tvOS 26லேயுமே வந்துட்டு இந்த இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நமக்கு தெரியுது. ஸோ எனிவே உங்களில் எத்தனை பேர் வந்துட்டு iOS 26க்கு அப்கிரேட் பண்ணி அவஸ்தைப்பட்டீங்க அப்படின்றத வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் படித்து பார்த்து சிரிக்கிறேன். ரைட்டா? இதுதான் மக்களே நான் iOS 26 பற்றி பேசணும்னு நினச்சது. அண்ட் இன்ஃபேக்ட் ஆப்பிள் வந்துட்டு அவங்களோட விஷயத்தை அவங்களோட கோர் கான்செப்டையே வந்துட்டு லூஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னா நிறைய பேர் சொல்கிறது விஷயம் இன் ஆப்பிள் இட் ஜஸ்ட் ஒர்க்ஸ் அப்படின்னாங்க, பட் இட் டசன்ட் ஒர்க் எனிமோர். அண்ட் அதை ப்ரூவ் பண்ணுற விதத்தில் தான் வந்துட்டு இன்ஃபேக்ட் ஆப்பிளோட CEO சேஞ்சே வந்துட்டு ஒரு ரூமர் வந்துட்டு இருக்கு. நம்ம குக் ஐயா வந்துட்டு எக்ஸிட் ஆகிட்டு ஜான் டர்னஸ் அப்படின்ற ஒருத்தர் புது CEO வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. இந்த ரீசெண்டாக வந்த இஷ்யூஸ் கூட வந்துட்டு டிம் குக் விளக்கிறதுக்கு காரணமாக இருக்குமோ, ஒரு வேலை இருக்குமோ. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் இருக்குது, என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்டா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன போய்